Hi friends, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. சொன்ன உடனே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல வந்து இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்க உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கூட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ஒரு 10 பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே இந்த சேஃப்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஆனால் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரோட்டில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பைக் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டணும். சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு யாருக்குன்னா பிரச்சனை அப்படின்னா தான் அதை பற்றி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சேஃப்டியாக எப்படி இருந்துக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சில சேஃப்டியெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து நம்ம பயப்படணும் அப்படின்னே தேவையில்லை. இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்லாம் ஏகப்பட்ட நியூஸ் வருது. பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முன்கூட்டியே நம்ம தடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். சில பொண்ணுங்க நினைப்பாங்க இது மாதிரி நம்மளோட லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரைவசி இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி ப்ரைவசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நிறையா பேருக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்பலாம். ரீசன் வந்து டைரெக்டாக கூகுளோட அப்ளிகேஷன் தான். இப்போ எப்படி நீங்கள் யூடியூப், ஜிமெயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸ் அப்படின்றத இந்த அப்ளிகேஷனோட நேம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே லாகின் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் கேட்பாங்க, கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது, கொடுக்காட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்கள் போயிடலாம். இப்போது சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்க எல்லாரையுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே எனக்கு வந்து நல்லது தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். இருக்கிற எல்லாரையும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஆட் பண்ணால் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் வர்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜிமெயில் போகும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜே போகும். இந்த 2 வகையில் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். நீங்கள் வந்து அவங்கள ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு. அவங்க ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போதும், நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எங்கேனாவது போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் உங்களோட கான்டாக்டை ஷேர் பண்ணணும் அப்படின்னாலோ, சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கேனாவது போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எங்கே போகிறாங்கன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் லொக்கேஷனை அவங்களோட நேமை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் லொக்கேஷன் அலாட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டைரெக்டாகவே போயிடும். அவங்க ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்றதை பார்க்கலாம். இதில் இன்னும் சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்துட்டு உங்களோட மொபைலில் இருக்க பேட்டரி லெவல் என்ன அப்படின்றத காட்டுவாங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த இதை டேரெக்டாகவே நம்ம கூகுள் மேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்றதையும் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இன்னொன்று ஷார்ட்கட்டும் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு நான் வெளியில் போகிறேன், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட நேமை கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், அவங்க எந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்காங்க, போகிறாங்க, இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் போதும், யூஸ் பண்ணது போதும், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலுமே எகைன் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்க கான்டாக்டையே கிளிக் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷனில் போய் மேலே ஸ்டாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அவங்களுக்கு ஷேர் ஆகாது. ஸோ கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷனை ஷேர் பண்ண முடியும். இதுவே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட 1GB டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.